Hi students, இன்னைக்கு நம்ம class 11 Max Trigonometry chapterல exercise 3.2ல 5th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Find the degree measure of the angle subtended at the center of the circle of radius 100 cm by an arc of length 22 cm. ஓகேவா, இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் சொல்யூஷனில். ஆர்க் லென்த் கொடுத்துட்ருக்குறாங்க இதில் 22 cm அண்ட் ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க, ரேடியஸ் 100 cm. இந்த ஆங்கிள் தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, ஆங்கிள் சப்டெண்டட் பை த ஆர்க். ஸோ இது வந்து டிகிரி மெஷரில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிடுவோம். கிவன் radius is equal to radius 100 cm, length of the arc is equal to 22 cm. theta தான் நம்மளை கேட்டிருக்கிறாங்க இல்லையா, theta கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, s is equal to r theta. ஸோ லென்த்து கொடுத்துருக்காங்க இல்லையா, s is equal to 22 cm is equal to ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க 100 cm. theta தான் நமக்கு தெரியாது, ஸோ theta கண்டுபிடிக்கணும். இப்போ theta is equal to 22 by 100. இது ரேடியன்ஸில் இருக்கு, இது நம்ம டிகிரியில் சேஞ்ச் பண்ணணும். டிகிரியில் சேஞ்ச் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், 180 by பையால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ theta is equal to 22 by 100 into 180 by பை. ரேடியன்ஸை டிகிரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு பைக்கு பதிலாக நம்ம 22 by 7 போட்டுக்கோம். 22 by 100 into 180 by 22 by 7. இந்த 22 கேன்சல் ஆகிடும். 2 5s are 2 9s are, அப்போ 9 7s are 63 by 5 கிடைக்கும். இப்போ 63 by 5 டிவைட் பண்ணுங்க. 1 time 2 times 10 3. ஸோ ரிமைண்டர் 3 கிடைச்சிருக்கு. ஸோ 12 டிகிரி. இந்த ரிமைண்டர் 3 இருக்கு இல்லையா, இதை மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணணும். மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணும்போது 3 by 5 ரிமைண்டர் இருக்கு இல்லையா, இன்ட்டு 60ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, 60ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12. ஸோ 3 12s are 36 minutes. ஸோ இதுதான் தீட்டாவோட வேல்யூ. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 12 டிகிரி 36 minutes. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.